பகவதியாள் ஓடிவாராள். கடற்கரை இடமதியிலே அன்னையான பகவதியாள் ஓடி வந்து பார்க்கும் போது உற்றவர் வாசலிலே ஓடி வந்து பார்க்கும் போது உற்றவர் வாசலிலே பகவதி அம்மா வீரப்பல் விரிசனை வெற்றி கொண்ட திரும்புவோம். ஆங்கார கோபத்தோடு பகவதி அம்மா வெளியே வர்றா. எங்க வர்றா? நேர கோட்டையை விட்டு வெளியில வர்றா. கருவறையை விட்டு அப்படியே கடற்கரை வாசலுக்கு வருகிறார். வாசல்ல வரும் பொழுது இந்த ஆண்டவன் சிவலப்பேரி சுடலை என்ன செய்தார்? 5 வயது பாலகனாக மணலை கூட்டி கடற்கரை மணலை கூட்டி விளையாடி கொண்டிருக்கின்றார். பகவதி அம்மா விடுவாளா? கோபத்தோடு வந்தவள் சாந்தமா மாறி அந்த குழந்தை பக்கத்துல வர்றா. தேரோட்டம் திருவிழா எல்லாம் முடிஞ்சு போச்சு. கூட்டம் எல்லாம் கலைந்த போது கடற்கரையிலே தனிமையாக இருக்கிறார். ஓடோடி வந்தவள் கேட்கிறா, அப்பா மகனே, யாரப்பா நீ? ஏ மகனே, எந்த ஊரு எந்த தேசம் எங்கிருந்து எங்க வந்தாய்? எந்த ஊரு எந்த தேசம் எங்கிருந்து எங்க வந்தாய்? யாரப்பா நீ? அம்மா, உனக்கு எந்த ஊரு எந்த தேசம்? எந்த ஊரு எந்த தேசம்? ஏய் மகனே, உனக்கு எந்த ஊரு எந்த தேசப்பா? பக்கத்துல. அப்பா மகனே, ஊரு இல்ல பேரும் இல்ல உத்தமுடன் சொல்லடா நீ. ஒரு மெல்ல பேரும் இல்ல உத்ததோடு சொல்லடா நீ. உனக்கு ஊரு என்ன பேரு என்ன? ஊரு என்ன பேரு? அப்பா மகனே, உன் தாய் பேர் இல்லடா. ஏ மகனே, தங்கை பேரு என்னடா? மகனே, அம்மா, உனக்கு அண்ணன் உள்ள தம்பி உள்ளா? ஆதரிப்பார் யாரும் உள்ளா? எங்கிருந்து வந்தா? ஏ மகனே, அண்ணன் உண்டா? தம்பி உண்டா? ஆதரிப்பார் யாரும் உண்டா? எல்லாரும். அப்பா மகனே, பிறந்தது ஒரு ஊரதையா பிரபலமாக சொல்லுவாயே. மகனே, நீ எங்கிருந்து எங்கு வந்தா? என் மகனே சுடலை கேட்டாளே பகவதியா, கேட்டாளே பகவதியா, அந்த நல்ல குழந்தையிடம் கேட்டாளே பகவதியா, கேட்டாளே பகவதியா, அந்த நல்ல குழந்தையிடம். அப்பா மகனே, உனக்கு எந்த ஊரு? எனக்கு எந்த ஊரு? ஆமா, எனக்கு தோவாலப்பா. ஏ அப்பா, உன்னை யாரப்பா கேட்டா? அப்ப பின்னால அவன் கோதைக்கலாம் இல்ல பாண்டிகாரன். ஏன் மகனே, உனக்கு எந்த ஊரு எந்த தேசம் எங்க இருந்து என்று கேட்ட போது ஆண்டவன் மாயாண்டி சொல்லுகிறார். அம்மா, நான் யாரு தெரியுமா? நான் பிறந்தது தான் கைலாசம், நான் பிறந்தது தான் கைலாசம், வளர்ந்த இடம் தில்லைவனோ, வளர்ந்த இடம் கைலாசோ, வளர்ந்த இடம் தில்லைவனோ. வளர்ந்தது தில்லைவனம். பெற்றாள் பார்வதி, பெயருடைத்தார் பகவான். ஆமா, பெயர் கொடுத்தார். அம்மா, என் பெயர் என்ன தெரியுமா? என் பெயர் தான். நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? தூண்டாத மணி விளக்கு சுடர்வொளியில் பிறந்தவல்லா பார்வதியாள் வளர்த்தாளே பேச்சி அம்மா. அப்பா, அம்மா பகவதி பிறந்தது ஆதி கைலாசம், வளர்ந்தது தில்லைவனம். பெற்றாள் பார்வதி, பேர் கொடுத்தார் பரமசி. அம்மா, எனக்கு அண்ணன் உண்டு. அம்மா, தம்பி இல்ல. அதனாலே வளர்ப்போருக்கு பிள்ளையா உன் வாசலுக்கு வந்திருக்க. உடனே பகவதி விடுவாளா? அப்பா மகனி, பார்வதி என்றாலும் பகவதி என்றாலும் ஒண்ணுதான். நீ வந்த மகன் போக வேண்டாம். அதனால இப்ப என்ன? என்னுடைய வாசல்ல வலது கண்ணுக்கு இடது கண்ணாகும், இடது கண்ணுக்கு வலது கண்ணாகும் வருது. இல்ல, நான் உங்க வாசல்ல இருக்குன்னு சொன்னா சும்மா இருக்க முடியாது. எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொண்டு போயிடும். அப்படியா மகனே? கிழக்கு கொண்ட வாசல்ல கிருபாட்சி மூடல 7 கடாரம் திரவியம் இருக்கிறது. 7 கடாரம். அந்த 7 கடாரம் திரவியத்தை காவலம் மட்டுமா காத்துவா?
அப்படி காத்து வந்தாயானால் ஆனால் முதல் பூஜை எனக்கு, பின் பூஜை உனக்கு. முதல் பூசை உங்களுக்கு, பின் பூசை எனக்கு போதும். ஆனா இந்த மாடனுக்கு பச்சரி சாதம் பிடிக்காது. அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? என்ன பகவதி, எனக்கு பின் பூசை கொடுத்தாலும் போதும், ஆனா எனக்கு என்ன பிடிக்காது தெரியுமா? எனக்கு ஏகப்பட்ட பூசை உங்களால கொடுக்க முடியுமா? புரியாதா? முடியுமா? முடியும். ஏன் தெரியுமா? நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? சரி சீதாதமது மாயாண்டிக்கு பிடிக்காதம்மா, துள்ளுமரி சாப்பிடுவே, துள்ளுமரி சாப்பிடுவே, துவள கொட்டி சாப்பிடுவே. எப்படிப்பட்டவன் தெரியுமா? பச்சரி சாதம் எனக்கு பிடிக்காது. நீங்களோ துள்ளு மாவு சாப்பிடக்கூடிய, நானோ துள்ளு மரிய சாப்பிடக்கூடிய. அதனால எனக்கு உங்களால காப்பாற்ற முடியுமா? முடியாதப்பா. முடியும்னா சொல்லுங்க. முடியும். அப்படியா? ஆகட்டும் என்று சொல்ல மாயாண்டி விடுவானா? அப்பா அம்மா பகவதி, உன்னுடைய வாசல் நான் இருக்கக்கூடிய நேரத்துல எனக்கு ஒரே ஒரு நிபந்தனை இருக்கு. ஆமா, வாரத்துல வெள்ளிக்கிழமை உங்க திரைவியத்தை நீங்களே பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏம்பா? அன்று நான் மையானக்கரை சென்று விடுவேன். அன்று மட்டும் உங்க திரைவியத்துக்கு நீங்களே பாதுகாப்பு. அப்படி ஆகட்டும் என்று சொல்லி 7 கடாரம் திரவியத்தை மாயாண்டி கையிலே ஒப்படைத்தாள் பகவதியானவள். 7 கடாரம் திரவியத்தை காத்து கொண்டிருக்க பகவதியாள் வாசல்லம் மாயாண்டி இருக்கும் பொழுது அங்க என்ன நடக்கிறது? நாடு நல்ல நல்ல நாடு, காவலர்கள் புகழல் நாடி, கோடை மழை புயல் நாடி, வீசல் நாடி, மாதம் ஒன்று மழை பொழியும், மாதம் ஒன்று மழை பொழியும், வருடம் ஒரே போதிடையும். நாட்டிலே நல்ல நாடு, நாவலர்கள் புகழ நாடு, கோடைமலை ஒளியும் நாடு. அதுதான் மலையாள தேசத்திலே நந்தமுனூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர். நந்தமுனூர். அந்த நந்தமுனூர் ஊரிலே யார் வாழ்ந்து வருகிறார்? யாரம்மா? மாந்திரத்தில் பெரியவன் மாகாளி பெரும்புலைய வாழ்ந்தவர். மாந்திரத்தில் பெரியவன் மாகாளி பெரும். அவ எப்படிப்பட்டவன் தெரியுமா? 500 புலையனுக்கு அரசங்காளி பெரும்புலைகள், 100 புலையனுக்கு மூப்பங்காளி பெரும்புலைகள், 400 புலையனுக்கு நாசகாளி பெரும்புலைகள், 700 புலையனுக்கோ மங்காளி பெரும்புலைகள், 700 புலையனுக்கோ மங்காளி பெரும்புலைகள். அந்த மாகாளி பெருமன் எப்படிப்பட்டான் தெரியுமா? 500 புலையனுக்கு அரசா வந்தான். 500 புலையனுக்கு அரசா, 300 புலையனுக்கும் 400 புலையனுக்கும் 90 புலையனுக்கும் 700 புலையனுக்கும் எஜமான்காளி பெரும்புலம். வல்லவனா வாழ்ந்து வரக்கூடிய மாகாளி பெரும்புலையன். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அம்மி தட்டி பறக்க வைப்பான் 500 காதவள்ளி, அம்மி தட்டி பறக்க வைப்பான் 500 காதவள்ளி, சுடவை தட்டி பறக்க வைப்பான் 90 காதவள்ளி, சுடவை தட்டி பறக்க வைப்பான் 90 காதவள்ளி, வானத்தையே வெல்வளைப்பான் மழையவள் கைவிப்பான்.